தமிழ்நாடு மட்டும் வழிகாட்டவில்லை என்றால் பீகார், குஜராத்தை நோக்கி நாங்கள் போகவில்லை, அமெரிக்காவை நோக்கி போகிறோம் என்றெல்லாம் சொன்னார். தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்ததற்கு காரணம் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி சொன்னிச்சு இனிமே தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்க கூடாது அப்படின்னுச்சு. ஏன்னு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும். பொருளாதாரத்தில் 18வது இடத்தில் இருக்கிறீர்கள், தொழில் வளர்ச்சியில் 14வது இடத்தில் இருக்கிறீர்கள், தொழில் முன்னேற்றத்தில் 17வது இடத்தில் இருக்கிறீர்கள், ஜிடிபி ரேட்ல -4.8ல இருக்கீங்கன்னு அன்னைக்கு சொன்னது ரிசர்வ் பேங்க். இப்ப பிரச்சனை என்னன்னா, கூட்டணியிலே எது முரண்பாடு மிக்க கூட்டணி? மரியாதைக்குரிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியிலே ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு போனார், பாராளுமன்றத்தின் முன்னால் நின்றார், செய்தியாளர்கள் அவர் பேசினார். இனப்படுகொலைக்கு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. தமிழ்நாட்டிலே மன்னராட்சி நடக்கிறது, இது மக்களாட்சி இல்லை, வாரிசு அரசியல் நடக்கிறது என்று அதிமுக காரன் நான் சொன்னால் பரவாயில்லை. சொன்னவர்கள் யார் தெரியுமா? சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இது அகந்தை, இது அகந்தை. 2026ல புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கேப்பு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் குறிப்பிட்டு சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி போகிற இடமெல்லாம் மற்ற கட்சிகளை சாப்பிட்டு விடுகிறது. ஒரு பிரச்சாரம் நீங்கள் வைக்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை மாற்றியவர் யார் தெரியுமா? அண்ணன் ஷானவாஸ் அவர்களே. எந்த கட்சியை யார் சாப்பிடுகிறார்கள் என்பதை இப்பொழுது யோசித்து பார்க்கிறீர்களா? இந்தியா முழுவதும் பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எந்த கட்சி உருப்பட்டிருக்கிறது? சிவசேனாவுக்கு என்ன நிலைமை? நிதிஷ்குமார் கட்சிக்கு என்ன நிலைமை? பாஜக நீட்டுகிற இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது எங்கே நிற்கிறார்? பிஜு பட்நாயக் எங்கே நிற்கிறார்? இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். நம்ம பக்கத்துல புதுவையில் ரங்கசாமி எங்க இருக்கிறார் பாருங்க, அவர் நிலைமையை பாருங்க. முழுக்க பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் உருத்தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் நாங்கள் உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தனி சின்னத்தை பெற்றிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படி பாஜகவோட சேர்ந்த கட்சி ஒண்ணு காட்டுங்க. பாஜக அதிமுக சொல்ல கேட்டுச்சு, உடன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு ஒண்ணு காட்டுங்க. ஒரே ஒரு குறிப்பு காட்டு. அண்ணன் கூட கேட்டார், பிஜேபி சொன்னதை ஏதாவது அதிமுக மறுத்திருக்கா? நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற போதுதான் பிஜேபி அந்த மும்மொழி கொள்கை என்பதை முன்மொழி. இந்தியாவிலேயே முதலமைச்சர் எடப்பாடியார் அன்றைக்கு அறிவித்தார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும், மும்மொழியை அனுமதிக்க மாட்டோம். கொள்கையில் மாறுபாடு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி, அவ்வளவுதானே. கொள்கை முரண்பாடு என்பது இதுதான். நான் ஒத்துக்கிறேன். ஒரு தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.